ప్లీజ్ ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಗೂ ಜಗನ ಸಮಸ್ಯೆಗೆ ಚಂತಿ தசக்கோசரத்தை தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து தோட்டம் சுற்றி பார்க்க போகிறோம். அதுதான் உங்ககிட்ட வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்னென்ன வேலை வீட்டு வேலை நடத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் 2 சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய ஒரு 2-3 பேர் வந்து தொடர்ந்து வந்து கேட்டிருந்தீங்க. அதான் அந்த வளையல் கம்மலெல்லாம் எங்கே வாங்குகிறேன், அதை அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து வேலைக்கிழமை தான் வருவாங்க. மேபி இந்த வேலைக்கிழமை வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவங்க வந்து ஒவ்வொரு வேலைக்கிழமை வந்து ஒரு டைம் வருவாங்க, ஒரு டைம் வரமாட்டாங்க. ஏன்னா போன வேலைக்கிழமையே நான் யோசித்து வச்சுருந்தேன், பட் அவங்க வந்து வரல. ஸோ இருந்தாலும் நான் வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக நான் வந்து அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு இந்த வாட்டி நான் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, வாங்க முதல்ல வந்து வீட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து கரிசலாங்கண்ணியும் பறிக்க போயிருந்தேன். அதை வந்து அதையும் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த போகிற இடம். கொஞ்சம் மட்டும்தான் ரோடு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மண் தர மாதிரி இருக்கும். ஆனால் மழை வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே ஈரமாகிடும். அதுதான் வந்து மைனஸ் பாயிண்ட்டு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நாங்கள் இருக்கிற வரைக்கும் போட்டிருந்தாங்க அப்படின்னா ரோடு மாதிரி சூப்பராக இருந்திருக்கும். போக வரவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் வந்து நம்ம இடம் காலியாக இருக்கா, எப்படி இருக்குது, நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ஏதாவது காய்கறியோ இல்லை வந்து கீரைகள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் இருந்தேன். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் பிளானை எல்லாமே ஃபுல்லாகவே ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே பார்த்ததே வேறு மாதிரி. நீங்களே பாருங்கள் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் வந்து வரும்போது வந்து கொஞ்சம் இது கிடச்சிச்சு, கரிசலாங்கண்ணி. அதை பறிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் எப்படி வந்து தண்ணி வந்து தேங்கியிருக்கா. தண்ணி மேலே வந்து எப்படி குட்டி குட்டியாக இதெல்லாம் தண்ணி தான். அதுக்கு மேலெல்லாம் குட்டி குட்டியாக எப்படி செடிங்கள்லாம் வளர்ந்துருக்கு நீங்களே பாருங்கள். அதுவும் வந்து இந்த இடம் பாருங்கள் எப்படி வந்து உள்ளே வரைக்கும் போகுது கால். நான் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டேன், ஏன்னா கால் உள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளோட இடம். தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு தேங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. சுற்றி பார்க்கும்போது வந்து இந்த காட்டுக்குள்ளே போன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலே வந்துச்சு. இந்த வாட்டி தான் இந்த மாதிரி இருக்குது, எப்பவுமே இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுக்கும்போது சொதப்பிட்டேன், கீழே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி எல்லாமே சுற்றி காட்டும்போது எப்படி காடு மாதிரி இருக்குது. ஏதோ காட்டில் போய் நான் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரியே இருந்துச்சு. இங்கே பாருங்கள் தண்ணி பார்த்திங்களா எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி ஃபுல்லாகவே வந்து மண் மாதிரி இருக்குது. இப்போ கரிசலாங்கண்ணியை வாங்க பறிக்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரிசலாங்கண்ணி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஹேர் ஆயில் பண்ணுறதுக்காக பறிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த ஒயிட் கலர் இந்த மாதிரி பூ பூத்துருக்கும் பார்த்திங்களா, இதான் வந்து கரிசலாங்கண்ணி. நிறைய பேருக்கு இது தெரியாது. இது வந்து புருங்கராஜ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதை வந்து எல்லாமே குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம ஆயிலில் போட்டு இதை நல்லா ஊற வச்சு காய வச்சு நம்ம இதை வந்து பண்ணோன்னா ஹேர் நல்லா க்ரோத் ஆகும், கருப்பாக வரும். க்ரோத் ஆகிறதுக்கும் நல்லா யூஸ் ஆகும். இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா இதாகிடுச்சு, அதிகமாக பெருசாகிடுச்சு. இந்த அளவுக்கு போதும் நம்மளுக்கு. இந்த மாதிரியே வந்து வேறு மாதிரி கூட இருக்கும், ஆனால் பூ வந்து இந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்து தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இப்போது பாருங்க எவ்வளோ வந்து கால் எவ்வளோ உள்ளே போகுதுன்னு. ஓகே, நான் கிளம்ப போகிறேன் வீட்டுக்கு. நான் வந்து கரிசலாங்கண்ணி பறிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா ஆயில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நாளைக்கு வந்து எல்லாமே பண்ணணும். இந்த பக்கம் இருக்கிற பில்லர் வந்து எடுக்கலை. இப்போதைக்கு வந்து 3 பில்லர் மட்டும் போட்டிருக்காங்க. ஒன்று போட்டு முடிச்சாச்சு, இன்னும் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து அது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் வந்ததுக்கப்புறம் அந்த நடுவில் வந்து கட்டை போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அந்த குட்டி பையன் நிற்கிறான்ல அந்த இடத்துல வந்து கட்டை போட்டு செங்கலெல்லாம் வச்சு அதுக்கு வந்து ஸ்டிஃபாக வந்து வச்சுருக்காங்க. எட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து நின்றுட்டு அப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, மாமியார். அதுக்கப்புறம் அவங்க கூட நிற்கிறவங்களும் எனக்கு மாமியார் வேணும். அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி வேலை நடக்குது, எவ்வளோ காசு வாங்குறாங்க, இங்கே எப்படி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் குத்தகைக்கு தான். பட் இதெல்லாமே பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து 45,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரில. கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
பாருங்க அந்த குட்டி பையனும் எவ்வளோ அழகாக வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம வந்து பார்க்கலாம் அங்கே என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேர் தான் வந்திருக்காங்க வேலைக்கு. ஒரே ஒரு மேஸ்திரி, 2 பேர் மட்டும் ஹெல்ப்பருக்கு. இங்கே இருக்கிற பையன் தான் ரொம்ப அதிகமாக வேலை பார்ப்பான். மிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறது, இது எல்லாமே இந்த பையன் நிறைய பார்ப்பான். இது வந்து மேஸ்திரியோட பெரிய பையன், இதுதான் குட்டி பையன். இதை விட இன்னொரு குட்டி பையன் இருக்கான், அவனுக்கு வந்து 8 வயசு, அவன் ஊரில் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதவும் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். மணல், சிமெண்ட்டு, ஜல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போட்டிருக்காங்க. பில்லருக்காக நல்லா ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மாமியாரும் சேர்ந்து 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க பாருங்க. இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது இப்போ வந்து இந்த பில்லர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னுமே நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்கும்போது. ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.